நான் உங்கள் சரவணன். இது உங்கள் யூனிஃபைட் டீச். வாங்க பாடத்துக்கு போகலாம். 7ஆம் வகுப்பு அறிவியல், அலகு 4, செல் உயிரியல். 4.3 செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள், சைட்டோபிளாசம். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 4.3 செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள், சைட்டோபிளாசம். நாம் வெங்காயத்தை உரித்தெடுத்து நழுவத்தில் வைத்து கூட்டு நுண்ணோக்கியின் மூலம் பார்க்கும்போது ஒவ்வொரு செல்லும் செல் சவ்வின் மூலம் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய பகுதியை நாம் பார்க்க முடியும். இது சிறிது சாயம் ஏறிய பகுதி. இதுவே சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. சைட்டோபிளாசம் என்பது செல் சவ் உள்ளடக்கிய செல்லின் அனைத்து பகுதிகள் கொண்ட ஆனால் உட்கருவை தவிர்த்துள்ள பகுதியாகும். சைட்டோபிளாசம் சைட்டோசால் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது. சைட்டோசால் என்பது நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற 70% 90% அளவு நீரால் ஆனது. பொதுவாக இது நிறமற்றது. செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகள் மற்றும் அமைப்புகள் என்பன எண்டோபிளாச வலைப்பின்னல், நுண்குமிழிகள், ரைபோசோம், கோல்கை உறுப்புகள், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், பசுங்கணிகம், பிளாஸ்மா சவ் மற்றும் செல் சுவர் ஆகும். புரோட்டோபிளாசம் மற்றும் சைட்டோபிளாசம். உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றும் உட்கருவுக்கு வெளியே சைட்டோபிளாசம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த வீடியோவில் சைட்டோபிளாசத்திற்குள் காணப்படும் உறுப்புகளை பற்றி தெளிவாக காணலாம். இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.